அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வலையொலியில் ரொம்ப வித்தியாசமாக கொட்டி முட்டை, அதாவது காடை முட்டை வச்சு ஒரு முட்டை குழம்பு, நம்ம டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே, அதாவது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு காடை முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு 8 காடை முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை மூழ்கிறதளவு தண்ணி விட்டு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வேக விட்டுடுங்க. அதே போல் 5 பழுத்த தக்காளியையும் தண்ணி விட்டு வேக வச்சுருக்கோம். எதுக்காகனா அதனுடைய தோலை நீக்கிறதுக்காக தான். இப்போ தக்காளி இப்படி வெடித்து வந்ததுக்கப்புறமா அது தனியாக ஒரு தட்டுக்கு எடுத்து வச்சுட்டு அந்த தோலை மட்டும் நீங்கள் நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. தோலை உரிச்சிட்டு இந்த தக்காளியை அதனுடைய கெட்டி பகுதியை நீக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அதற்கப்புறமா ஒரு அடிகனமான வாணலியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3லிருந்து 4 குழிக்கரண்டி அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெயில் தான் செய்கிறேன். முடிஞ்ச வரை கடலெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இவைகளை சமையலுக்கு பயன்படுத்தலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு 10 பல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்ல ப்ரௌன் கலராக வதக்கலாம். இதற்கு நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து ஒரு 2 கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் 2 கொத்து கருவேப்பிலையை கிள்ளியும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். உங்களுக்கு முட்டை கிரேவி பதத்துக்கு வரணுன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வேக வச்சுருந்த காடை முட்டை ஒரு 10 நிமிஷமாக வெந்துச்சு. இப்போ இதனுடைய தோலை நீக்கிக்கலாம். இந்த காடை முட்டை பாருங்கள், ரொம்ப மென்மையான தோல் உடையது. நம்ம சாதாரண கோழி முட்டையை விட இதனுடைய தோல் ரொம்ப மென்மையாக இருக்குது. அப்படியே உரிச்சா தோல் மாதிரி உறிஞ்சு வருது. இப்போ வர கோழி முட்டைகளை பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு அம்மாமார்களுக்கு ரொம்பவே பயம் இருக்கும். அதில் ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்கன்னு ரொம்பவே பயந்துருக்காங்க. நம்ம நாட்டுக்கோழி முட்டை அல்லது காடை முட்டை முடிந்தவரை பயன்படுத்த பழகுவோம். கிடைக்கிறவங்க இந்த மாதிரி காடை முட்டை கிரேவி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. இடையிடையே இந்த வெங்காயத்தை கிளறி விட மறந்துடாதீங்க. நல்லா இன்னும் பொன்னிறமாக இந்த வெங்காயம் வதங்கி வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த குழம்பு அல்லது கிரேவி டெக்ஸ்சர் வரும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கி அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இதற்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்ப்போம். இந்த காடை முட்டை கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த காணொலியை கட்டாயம் உங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குக் வித் சன்யா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இப்போது தக்காளி சேர்த்துருக்கோம். இந்த தக்காளியை நம்ம நேரடியாக எண்ணெயில் வதக்காமல் தண்ணியில் வேக வச்சுட்டு பொடியாக அரிஞ்சு சேர்த்துருக்கோம். இதுவுமே வதங்க ரொம்பவே நேரம் எடுக்கும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த தக்காளியை அரைச்சி கூட சேர்க்கலாம். இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு போடுவோமோ அந்த உப்பும் மஞ்சத்தூளும் முன்கூட்டியே சேர்த்துடுங்க. இப்போ இந்த தக்காளி நல்ல எண்ணெயில் வதங்கி மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா மசிச்சு விட்டு நசுக்கி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி இடையிடையே கிளறி நல்லா மசியலாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதற்கிடையில் நம்ம வேக வச்சுருக்கிற காடை முட்டையில் லேசாக சின்ன சின்ன கீரல் மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த மசாலா உள்ளே இருங்க வசதியாக இருக்கும். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். உரிக்கும் போதே சில முட்டைகள் உடஞ்சிடுச்சு. அதனால் ரொம்ப சாஃப்டாக இதை சின்ன சின்ன கீரல்கள் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெந்துருச்சு. இனிமேல் நம்ம மசிச்சு விடணும். நம்ம சாதாரணமாக நேரடியாக போட்டு வதக்கிற தக்காளியை விட
இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு போட்டு வதக்கிற தக்காளி ரொம்பவே வேக டைம் எடுக்கும். பொறுமையாக நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. அவசரமாக குழம்பு செய்கிறவங்க நீங்கள் அதை ஒரு மிக்சியில் ஒரு அரைச்சி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நமக்கு இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தோல் மற்றும் அந்த கெட்டியான பகுதியினால தான் சிறுநீரக கல் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த பகுதிகளை நேரம் இருக்கும்போது நீக்கிட்டு சமைச்சு பழகுவோம். தக்காளி ஓரளவு மசிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிறதளவு நல்லா வேக விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம முட்டை குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். இன்னுமே சில தக்காளி துண்டுகள் நல்லா மசியாமல் இருக்குது. அதை நல்லா மசித்ததுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த மசாலாவை நல்லா எண்ணெயில் ஒரு தடவை பச்சை வாசனை போக பிரட்டிடலாம். தீயை சிம்மில் வச்சுக்கோங்க, குறைச்சி வச்சுக்கோங்க. மசாலா கருகிடாமல் தீயை குறைவாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து குழம்பு கொதிச்சிட்ருக்குது. கொதிச்சிட்ருக்கும்போது நான் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணுறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு அந்த இனிப்பு சுவை பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்த்துக்க தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் இனிப்பு விப்பிங் க்ரீம் சேர்க்கும் பொழுது அது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்காது. சப்பாத்தி, தோசைக்கோட சாப்பிட மட்டும்தான் நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிறதுனால நான் பயன்படுத்துகிறேன். இல்லாதவங்க இந்த விப்பிங் க்ரீம் சேர்க்குறத தவிர்த்திடலாம். அந்த விப்பிங் க்ரீமை லேசாக அலசி கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். விப்பிங் க்ரீம் சேர்த்த உடனே டீ ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அதுவும் ஒரு பால் பொருள், அது திரண்டுரும். அதனால் தீயை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. இது கொஞ்சம் இனிப்பு சுவையை கொடுக்கும். நமக்கு இந்த டொமேட்டோ கெச்சப்லாம் வச்சு சாப்பிட்றோம்ல, அதுபோல் ஒரு இனிப்பு சுவை கொடுக்கும். குழந்தைங்களுக்கு இது பிடிக்குன்றதுக்காக நான் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா சிம்மில் வச்சுருங்க. நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த கட்டத்தில் இந்த இனிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தயிரும் விப்பிங் க்ரீமும் அந்த குழம்புக்கு ஒரு திக்னஸ்ஸு, ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். ஒரு முறை இது போல் செய்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். லேசான ஒரு புளிப்பு, கொஞ்சம் இனிப்பு சேர்த்து ஒரு சாஸ் மாதிரி இருக்கும். தயிர் சேர்த்ததுக்கப்புறமும் குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் அதை கொதிக்க விடணும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த கட்டத்தில் நம்ம உரித்து கீரல் போட்டு வச்சுருக்கிற காடை முட்டைகளை ஒன்று ஒன்றா குழம்புல சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு, தோசைக்கு தான் இந்த குழம்பு செஞ்சிட்ருக்கேன். வித்தியாசமான குழம்பு செய்ய நினைக்கிறவங்க எப்பவும் ஒரே போல் செய்யாமல் வித்தியாசமாக செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க எல்லாமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் அந்த விப்பிங் க்ரீம் சேர்க்கலைன்னா பெரியவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு அந்த இனிப்பு சுவை பிடிக்கும், ஒரு சிலருக்கு அந்த காரத்தோட இனிப்பு சேர்றது பிடிக்காது. உங்கள் சுவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. குழம்பு இப்போ தயாராகிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலைகளை கிள்ளி போட்டுட்டு குழம்பை இறக்கிடலாம். குழம்பை இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். பாருங்கள், குட்டி குட்டி முட்டையோட இந்த முட்டை குழம்பு ரொம்ப க்ரீமியாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கவே. சுவையும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த ரிச்னஸ் அப்படியே இருந்துச்சு.
ரொம்ப எளிமையாக வீட்டிலையே வித்தியாசமான உணவுகளை, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை இது போல் செய்து பாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குக் வித் சன்யா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை அனைவருக்கும் பகிருங்க. வணக்கம்.